எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 29 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. லைஃப்பில் நாம் டொனேஷன் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டொனேஷன் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் டேஸில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், தென் டொனேஷன் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு வேளை டிஃபன், இதுவும் பயங்கரமான ஒரு டொனேஷன் தான். டிஃபன் மட்டும் வாங்கி கொடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு ஒரு பன்னு வாங்கி கொடுங்க. தீபாவளி வந்திருக்கு இல்லையா? இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் உங்களுடைய உற்றார் உணர்வுகளோட சந்தோஷமாக கொண்டாடுங்கள். தர்மம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டொனேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்காவது ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க. டொனேஷன் மூலயமா நீங்கள் யாருக்காவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்கள். இந்த தீபாவளி நல்ல நாளில் யாராவது கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. இருக்கிறவங்க, இல்லாதவங்க ஒரு வேளை டீ, சாப்பாடு. ஸோ இந்த தர்மத்தை நம்ம பண்ணோன்னா நாம் நல்லா இருக்கலாம். மறக்காமல் இந்த பதிவை ஏற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீ 10 ரூபா, 10 ரூபாய்க்கு ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப அதிகமாக வேணாம். என் குடும்பத்தை பார்க்கவே எனக்கு இல்லை. அவங்க டைலாக் சொல்லுவாங்க, பணக்காரன் நகையை வாங்கிட்டு தீபாவளி கொண்டாடுறாங்க, ஏழை நகையை விற்று கொண்டாடுறாங்களாம். நகை விலை அதிகமாகிடுச்சான். எக்ஸாம்பிள், சரிங்களா? கந்தையானாலும் கசக்கி கட்டு இருந்தால் அதை பிழிஞ்சி நம்ம அந்த ஆடையை காய வச்சு, இல்லாதவங்க தயவுசெய்து துணியை துவைத்து சுத்தமாக வைத்து புது ஆடைகள் கிடைக்கலன்ற வருத்தம் இல்லாமல், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாம் போயிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஸோ அதனால் டொனேஷன் பண்ணால் தயவு செய்து நிறைய முதியோர்களிடம், நிறைய குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா, டொனேஷன் அங்கே போய் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, டீ சாப்பிட கூட வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அந்த தீபாவளி தினத்தப்ப. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஆடியன்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. கமெண்ட் பண்ணுற உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் பாய். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.